வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பில்டிங் பிளான் எப்படி நம்ம வீட்டுக்கு ஓனாக நம்மளே வரைகிறது, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம யூடியூப் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பில்டிங் பிளான் வரைகிறதுக்குள்ளே ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பில்டிங் பிளான் வரைகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த சைட்டோட லென்த்து பிரெத்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைட்டோட லென்த்தையும் பிரெத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய 4 பக்கம் எவ்வளோ விடணும் அப்படிங்கிறத ஜட்ஜி பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சைட்டோட லென்த்து பிரெத்தும் 40க்கு 60 அப்படின்னு இருக்குங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, லெஃப்ட்டு அண்டு ரைட்டு ஒரு மீட்டரும் ஃப்ரண்ட்டு அண்டு பேக் சைடில் 1.5 மீட்டரும் விட்டுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பில்டிங் பிளான் வரைகிறத ஸ்டார்ட் பண்ணணும். இன்ஜினியரோட கன்சல்டிங் இல்லாமல் ஓனாக நம்ம பிளான் வரைகிறப்ப எப்போதுமே ஒரு பாக்ஸ் டைப்பில் பிளான் வரைகிறதையே வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்ஜினியரிங் கன்சல்டிங் இல்லாமல் பண்ணுறப்ப நமக்கு எந்தெந்த இடத்துல லோடு அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல பீம் இன்ஸ்டால் பண்ணணும், எந்தெந்த இடத்துல காலம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்ம பாக்ஸ் டைப்பில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அதை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே பில்டிங் பிளான் வரைகிறப்ப அதோட வாஸ்துகளை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். அதாவது சனி மூலை எது, அக்னி மூலை எது, குபேர மூலை எது, வாயு மூலை எது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல எந்தெந்த போர்ஷன்லாம் அமைக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வடகிழக்கில் உள்ளது ஈசானி மூலைன்னு சொல்லுவோம், வடமேற்கில் உள்ளது வாயு மூலைன்னு சொல்லுவோம், தென்கிழக்கில் உள்ளது அக்னி மூலைன்னு சொல்லுவோம், தென்மேற்கில் உள்ளது குரு மூலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அக்னி மூலையில் கிச்சன் அந்த மாதிரி எரிபொருள் சார்ந்த விஷயமாகவும், ஈசானி மூலையில் வாட்டர் இருக்கும், வாயு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் அந்த மாதிரி இருக்கும், குபேர மூலையில் ரூமும் அமைச்சிக்கிறது பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் வச்சாலோ இல்லை விண்டோ வச்சாலும் தான் அது கரெக்டான வாஸ்தாக இருக்கும். நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுட்டு ஆப்போசிட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப அது வாஸ்துவில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகும். நிறைய வாஸ்து இருக்குது. நான் சொல்கிறது ஜென்ரலாக காமனாக உள்ள வாஸ்து தான் நான் சொல்கிறேன். எந்த ஒரு பில்டிங்லேயுமே அவுட்டர் வால் எல்லாமே கம்பல்சரி 3/4 அடி வாலை தான் அமைக்கணும். இன்னர் வால்லையும் தேவைப்படக்கூடிய இடத்துல 4.5 வால் அமைச்சிக்கலாம். 4.5 வால் அமைக்கிறதுல என்ன ஒரு டிஃபால்ட் இருக்குது அப்படின்னா, பாத்ரூம் ஏரியாவில் 4.5 வால் அமைக்கிறப்ப சப்போஸ் நம்ம டைல்ஸ் ஒட்டலை அப்படிங்கிறப்ப அது தண்ணி கசிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 4.5 வால் அமைக்கிறத பார்த்து அமைச்சிக்கணும். இந்த பிளானில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எம்டி, டி, D1, W, வின்னு சொல்லிலாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் என்னென்னா, எம்டிங்கிறது மெயின் டோர், டி அப்படிங்கிறது டோர், D1 அப்படிங்கிறது பாத்ரூம் டோர். ஏன் D1 மாற்றி போட்டிருக்கேன் அப்படின்னா, டிங்கிறது வந்து மெயின் டோர், அதாவது ஒரு ரூம்குள்ளே டோர். அதோட சைஸ் என்ன இருக்குன்னா 3 அடிக்கு 7 அடி இருக்கும். அந்த பாத்ரூம் டோர் 2 அடிக்கு 7 அடி இருக்கும். அதனால D1 மாற்றி கொடுத்துருக்கேன். இது இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரே சைஸில் உள்ள எல்லாத்தையுமே ஒரு லெட்டர் ஆகும். சைஸ் மாறுறப்ப அதுக்கு வேறு லெட்டர் ஆகும், மாற்றி போட்டுக்கலாம். D1 கொடுக்காம D2 கூட கொடுத்துக்கலாம். இது நம்ம விருப்பங்கள் தான். ஆனால் சைஸ் ஒன்றா இருக்குங்கிறப்ப லெட்டர் அதே லெட்டரும், சைஸ் வேறு இருக்கிறப்ப வேறு லெட்டரும் பார்த்துக்கணும். ஒரு இடத்துலையும் ஒரு லெட்டர் கொடுத்தோம் அப்படிங்கிறப்ப நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். அதே மாதிரி W1 அப்படிங்கிறதெல்லாம் டோருக்கு சொல்லணும். அதே மாதிரி தான் சைஸ் வேறு ஆகிறப்ப லெட்டர் வேறு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. W அப்படிங்கிறது எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும், W1 அப்படிங்கிறது வேறு சைஸாக இருக்கும். W1 அப்படின்னு எந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா, கிச்சன் சைடு வர்றது, அதாவது கிச்சன் ஸ்லாபுக்கும் பக்கத்தில் போடுறது கொஞ்சம் கிச்சன் ஸ்லாப்லேருந்து ஒரு அடி ஹைட்டில் போட்டிருப்போம். அதனால W1 போட்டிருப்பேன். ஆனால் இந்த பிளானில் கிச்சன் ஸ்லாப் வந்து வேறு சைடில் வருது, அந்த பக்கத்தில் நார்மலாக விண்டோ தான் வருது, அதனால் W1 போட்டேன். விஎங் அப்படிங்கிறது வென்டிலேட்டர் சைஸ் என்னென்னா 2க்கு 2 வச்சுக்கலாம். விண்டோவாக இருந்தாலும் சரி, டோராக இருந்தாலும் சரி, வால் அதாவது கார்னர் வால்லேருந்து ஒரு 1/2 அடி தள்ளி தான் நம்ம வைக்கணும். ஏன்னா கிளாம்பு வரும், அந்த கிளாம்பு வந்து அந்த கார்னரில் பில்லர் இருக்கும். நம்ம கிளாம்புக்கு உடைக்கிறப்ப பில்லரில் எந்த ஒரு டேமேஜும் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 அடி தள்ளி நம்ம வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். காமனான வாஸ்துகள் சில இருக்குது, அது என்னென்னு சொல்கிறேன். கிச்சன் ஸ்லாப் அமைக்கிறப்ப எப்போதுமே மேற்குலேருந்து கிழக்க பார்த்து நின்று சமைக்கிற மாதிரி தான் நம்ம கிச்சன் ஸ்லாப் அமைக்கணும். பூஜை ரூமோட அந்த சாமி எப்போதும் நம்ம கிழக்குலேருந்து மேற்க பார்த்து நின்று சாமி கும்பிட்ற மாதிரியும், டாய்லெட் அமைக்கிறப்ப அந்த டாய்லெட்டை பேசன் நார்த் அண்டு சவுத்தில் ஃபேஸிங் பார்த்த மாதிரியும் அமைக்கிறது ஒரு வாஸ்துவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஸ்டேர்கேஸ்.
அதோட உயரம் எப்படி இருக்கணும்னா 1/2 அடிக்கு, அதாவது 6 இன்ச்சுக்கு மேலே அதோட ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹைட்டு கூட போகாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானில் அமைச்சிருக்க மாதிரி ஒரு மடக்குப்படி மாதிரி அமைச்சங்கிறப்ப நம்ம எத்தனை ஃப்ளோர் ரைஸ் பண்ணாலும் அதே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்டேர்கேஸ் அமைக்கிறதுக்கும் வாஸ்துலாம் இருக்குது. அதில் காமனான வாஸ்து என்னென்னா மாடிப்படியோட எண்ணிக்கை ஒத்த படையில் வரணும். அப்படி ஒற்றை படையில் வர்றது தான் கரெக்டான வாஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் 4 பக்கமும் இடைவெளி விட்டு பில்டிங் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக அந்த இடைவெளி விடணும்னா மெயினாக விண்டோவுக்கு சன்ஷேட் அமைக்கிறதுக்கும் வென்டிலேஷனுக்கும் நம்மளோட ப்ளம்பிங் லைன் செப்டி டேங்க் லைன்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த இடைவெளி விடுறோம். நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் பில்டிங் பிளான் வரைகிறதுக்குள்ள பேசிக்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன பாயிண்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு புரியாமல் இருந்தாலோ, பில்டிங் பிளான் வரைகிறத பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்தாலோ, இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி எதுவும் டவுட் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே சொல்யூஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சு பில்டிங் பிளானை வாஸ்து பிரகாரம் அமைச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.